பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி. ஏன் மணி, வெளியில பெல் அடிக்கிற சத்தம் உனக்கு கேட்கலையா? நான் தான் அடுப்பாங்கரையில இருக்கேன். நீயாச்சும் போய் யாருன்னு பார்க்க கூடாது? நானே போய் பார்க்கறேன். ஏதாவது வேலை வெட்டிக்கு போடான்னு சொன்னா இப்படி சோஃபாவை தேய்ச்சிக்கிட்டு டிவியே பார்த்து மணிக்கு இருக்கிறான். என்ன பண்றது? அடடே, வா முத்தழகு. என்னக்கா உள்ள ரொம்ப வேலையா இருந்தீங்களா? ஆமா முத்தழகு. சரிக்கா, இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கோங்க. இனிப்பா? என்ன முத்தழகு, என்ன விசேஷம்? என் தம்பி புதுசா பைக் வாங்கியிருக்காங்க்கா. அதை பாருங்க, எங்க வீட்டு வாசல்ல நிக்குது. எப்படிக்கா இருக்கு? புது பைக்கா? நல்லா இருக்கே. மாசத்தவணை போட்டு வாங்குனீங்களோ? அதெல்லாம் இல்லக்கா, முழு பணமும் கட்டி தான் அவன் எடுத்திருக்கான். பரவாயில்லையே, உன் தம்பி வேலை தொடங்கி கொஞ்ச நாள்லயே நல்லா முன்னேறி வரான் போலயே. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்தழகு. நானும் தான் உன்னை பெற்று வச்சிருக்கேனே. ஏதாவது வேலைக்கு போடான்னு சொன்னா போகவே மாட்டேங்கிறான். கேட்டா சுயமாக தான் தொழில் செய்வேன்னு சொல்கிறான். அப்படின்னா அண்ணன்கிட்ட சொல்லி ஏதாவது தொழில் தொடங்கி கொடுக்க வேண்டியதானக்கா? எங்க முத்தழகு, இந்த காலத்தில் முதலீடு போட்டு தொழில் தொடங்கிறதுக்கு பயமாகவும் யோசனையாகவும்ல இருக்கு. எந்த தொழிலில் எப்படி லாபம் வரும், நிலையான வருமானம் வருமானு இப்படி எதுவுமே தெரியாமல் எந்த தொழில் ஆரம்பிக்கிறது? அக்கா, நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா? என்ன முத்தழகு, கொஞ்சம் சொல்லு. மனுஷனோட அடிப்படை தேவைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் உணவு தேவை. அப்படி அந்த உணவுத்துறையில் நாம் சுயமாக தொழில் தொடங்கினா நமக்கு நல்ல நிலையான வருமானம் இருக்குக்கா. என்ன முத்தழகு சொல்கிற? நீ சொல்கிறது நெசந்தானா? ஆமாங்க்கா, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் இதை கேளுங்க. உணவுத்துறையில் சுய தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் என் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. உணவுத்துறைன்றது உணவு அப்படின்றத மனுஷனோட உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவைகளில் மிக முக்கியமானது. ஜென்ரலாக அதை வகைப்படுத்தும் பொழுது உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனுடைய உயிர் வாழ்க்கைக்கு அடிப்படைகள் அப்படின்னு பிரிப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது உணவு. உணவுன்றதை தாண்டி இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்நாக்ஸ் டைம். இப்போ ஸ்கூலுக்கு குழந்தை போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு குழந்தை கேட்குறாங்க. ஃபுட்டு என்னென்னு நமக்கு எதிர்பார்த்துருப்போம் ஒரு 90s கிட்ஸ் அப்படின்ற காலகட்டங்களில். இன்றைக்கி என்ன சாப்பாடு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு கேட்போம். ஆஃபீஸ்க்கு போகிறப்பையோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறப்பையோ என்ன ஃபுட்டுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அதை தாண்டி என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னு போயிருக்கோம். இன்றைக்கி ஒரு கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி விழாக்கள் போகும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா உணவுன்றதை தாண்டி என்ன எக்ஸ்ட்ரா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் என்ன, அப்புறம் அதுக்கு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம்ஸ், என்ன கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், ஐஸ்கிரீம்னு மட்டும் இல்லை என்ன கைண்ட் ஆஃப் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லக்ஸரி, உணவில் இப்போ லக்ஸரி அப்படின்றது மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல்களாக மாறிக்கிட்டு இருக்கு. பாப்கார்ன் கொடுத்துருக்காங்களா, அடிஷ்னலாக வேறு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாறி இருக்குது. அப்போது உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவைன்றது மாறி போய் இன்றைக்கி அது ஒரு லக்ஸரியாகவும் மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு காலத்துக்கு அப்புறமா ஒரு விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் சாப்பிட மாட்டேன், மஞ்சள் நானே அரைச்சிப்பேன், செக்கு எண்ணெய் தான் பயன்படுத்தணும், அப்புறம் நாட்டு சக்கரை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தெளிவு மக்களுக்குள்ளே ஏற்பட்டு அதில் ஒரு பிஸ்னஸ், உணவு சார்ந்த ஒரு பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்குறப்போ அப்போ உணவுன்ற ஒரு கான்செப்டை தாண்டி நம்மளுடைய தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கிறது. அதாவது பரிணாம வளர்ச்சி இந்த உணவுத்துறையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உணர்த்தி அதில் என்ன நமக்கு தொழில் வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறதுக்கு தான் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துகிறோம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி காலங்களில் நம்ம மட்டும் தான் சமைப்போம். ஹோட்டலுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது, அது ஒரு நாகரிகமற்ற செயல், வெளில போய் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பழமையாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனாலே குடும்பம் வெளியில் தான், எங்கேயுமே ஹோட்டல்ஸில் இடம் கிடைக்கிறது இல்லை வீக்கெண்டில். அப்போ நம்ம முழுமையாக என்ன இருக்கும் அப்படின்னா ஈட்டிங் அவுட்டுன்ற கான்செப்ட், ஒரு நம்ம வெக்கேஷனை என்ஜாய் பண்ணணுன்ற மனநிலை நமக்குள்ளே வந்துட்டுருக்கு. அப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ரொம்ப பிஸி ஆகிடுது. இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்றதை மாறி இப்போ க்ளவுட் கிச்சன்ற ஒரு கான்செப்ட் எங்கன்னா எங்கேயுமே அவுட்லெட்ஸ் இருக்காது, ப்ரிப்பேர் ஆகிருக்கும். அந்த தயாரித்த உணவு வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாக விற்கப்படுது உணவுகள். அப்போது நமக்கு தனியாக ஒரு இடத்த வாடகைக்கு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபர்னிச்சர் போடணும், லைட்டிங்ஸ் போடணுன்ற அவசியம் இல்லை. அப்புறம் வேலைக்கு பெரிய ஆள்களை நம்ம சார்ந்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உணவு தயார் பண்ணி அதை பேக் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருந்தால் போதும். அது எஸ்ஓபியை ஃபாலோ பண்ணுறவங்க, என்ன எவ்வளோ சாம்பார் பண்ணணும், என்னென்ன அளவுகள் வேணும்னு ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறப்போ ரோபோட்ஸ் கூட அதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ க்ளவுட் கிச்சன்ற கான்செப்டாக இன்றைக்கி உணவுத்துறை மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த உணவு எப்படி இப்போ அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபுட் இண்டஸ்ட்ரின்ற மாதிரி தான் இன்றைக்கி உணவியல் துறையானது மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பொருட்கள் வந்து வீடுகள்லையே தயார் பண்ணி அரைச்ச காலங்கள் மாறி போய் மசாலா பொருட்கள் நம்ம கடைகளில் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மசாலா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியேஷன் ஃபேமிலி, நம்ம தனி குடும்பங்கள் நிறையா பெருகிடுச்சு. எல்டர்ஸோட கைடன்ஸ், பெரியவங்களோட கைடன்ஸ் நமக்கு இல்லை. அப்போ மசாலா எப்படி தயார் பண்ணுறதுன்னு தெரியாது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, கணவன் மனைவி 2 பேருமே இன்றைக்கி வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். அப்போது வீட்டில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது, துணி துவைக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்படின்ற நமக்கு எல்லாமே நேரமின்மைன்ற ஒரு காரணம்னால தயார்படுத்தி சந்தைகளில் கிடைக்கிற உணவுகளை மக்கள் அதிகமாக வாங்குகிற மனநிலை நம்மக்கிட்ட மாறிக்கிட்டு. இது வந்து என்னென்னா 2 பேருமே வேலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷனில் அப்போது தரமான உணவுகள் எவ்வளவு பணம்னாலும் அதை கொடுத்து வாங்குறதுக்கு மக்கள் இன்றைக்கி தயாராக இருக்காங்க. ஏன்னா ஹெல்த் கான்சியஸ்னஸும் சேர்ந்து வந்திருக்கு. ஒரு பக்கம் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் ஹெல்த் கான்சியஸ்னஸும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி சின்ன சின்ன மசாலா இண்டஸ்ட்ரீஸ் கூட த்ரைவ் ஆகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய டைரி இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தாலும் குட்டி குட்டி குட்டியாக நிறைய பால் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களும் நம்மளை சுற்றி அது வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படின்னு பார்க்குறப்போ இந்த உணவுத்துறை கண்டிப்பாக நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கான வாய்ப்புகளை வச்சிருக்குன்றது தான் இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் லிவிங், மெட்ரோ ரீஜியன்ஸ், நம்ம சென்னை மாதிரி மெட்ரோ ரீஜியன்ஸில் நிறைய பேச்சுலர்ஸ் லிவிங் இருக்குது. அப்போ அவங்க பார்த்திங்கன்னா முழு நேரமாக ஹோட்டலை டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது. செகண்ட்லி வந்து அவங்க ஹெல்த் கான்சியஸாகவும் திங்க் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களே தனக்கு தேவையான உணவை தயார் பண்ணணுன்றப்போ ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப அதிகமாக இப்போது வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது யாருமே மாவு அரைச்சி செய்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது சிட்டிக்குள்ளே. அப்போ மாவு வாங்குறது, இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட மாவு பொட்டலங்களை விற்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காமிக்கிறாங்க. ஏன்னா அதோட நுகர்வு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இன்வேரியபிளாக இன்றைக்கி நம்ம காலையிலையோ நைட்டோ நம்ம வீட்டு உணவுகள் யாரை ஒரு 100 பேரில் ஒரு 90க்கும் மேற்பட்டவங்க இட்லி இல்லைன்னா தோசை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாவோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிறனால மிகப்பெரிய முன்னணி நிறுவனங்கள் கூட இந்த மாவு தயாரிப்பில் ஆர்வம் காமிச்சிட்ருக்காங்க. இந்த மசாலா பொருட்கள் வந்து இந்த பேச்சுலர்ஸ் லிவிங் ரொம்ப அதிகமாக மசாலா பொருட்கள் வந்து நுகர்வு அவங்கக்கிட்ட இருக்குது. இது இல்லாமல் இந்த ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பராட்டா, இந்த மாதிரி உணவுகளுக்கான தேவைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இட்லி தோசைக்கு ஒரு மாற்றாக ஒன்று பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா வேலைக்கு போயிட்டு கணவன் மனைவி 2 பேருமே வந்த பின்னாடி அதுக்கு தேய்க்கணும் செய்யணும் அப்படின்றப்போ ரொம்ப ஒரு மலைப்பாக அவங்க உணரக்கூடிய தருணத்தில் இந்த ரெடிமேட் ஃபுட் அப்படின்றது அதுவும் தரமாக இருக்குது, ஹெல்த்துக்கு எதுவும் அது ஹார்ம் பண்ணலை அப்படின்றப்போ அதுக்கு கண்டிப்பாக அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த ரெடி டு ஈட் ஃபுட்டுக்கு வந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது. நிறைய நிறுவனங்கள் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி அணுகி அந்த ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றலாம் எங்ககிட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க. எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா பிரியாணி, இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு சென்னைக்குள்ளே அதிகமாக இருக்குது. மிட் நைட் பிரியாணின்றாங்க, எனி டைம் பிரியாணி, ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் பிரியாணி, மூட் அவுட் ஆனாலும் பிரியாணி அப்படின்றது ஒரு பிரியாணி மயமாகவே இன்றைக்கி வந்து சென்னை மாறிட்டுருக்கு. அதுவும் வார இறுதி நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி பாத்திரம்
பாத்திரத்தை டப்பு டப்புன்னு தட்டுற சத்தம் அந்த தெருவு எங்கும் கேட்கும். அப்போது அந்த பிரியாணிக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது. அப்போது எங்களை அணுகின ஒரு நிறுவனம் இந்த ரெடி டு ஈட் பிரியாணின்ற கான்செப்ட் கொண்டு வரணும். அவர் வந்து அந்த பேக் வீட்லேயே அவர் வச்சுருக்கணும். வேணும்னா அவர் சுடுதண்ணிக்குள்ளே போட்டு அந்த பேக்கை எடுத்தாருன்னா அவருக்கு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. வகை வகையாக பார்த்திங்கன்னா ப்ரான்லேருந்து மீன், அப்புறம் மட்டன், சிக்கன் இதெல்லாம் கன்வென்ஷனலாக இருந்தாலும் இதில் வந்து ரெடி டு ஈட் பிரியாணி அப்படின்ற கான்செப்டில் பண்ணுறாங்க. அந்த தொழில்நுட்பத்துக்கு ஆங்கிலத்தில் ரிட்டார்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழ் படுத்துகிறப்போ வெப்ப முறையில் இந்த உணவை ரெடி டு ஈட் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டை வந்து 121 டிகிரி செல்சியஸுக்கு மேலே, அதாவது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 100 டிகிரி செல்சியஸுக்கு மேலே நம்ம உணவை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வச்சுருக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளும் கொல்லப்பட்டுரும். இது வந்து ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்குறதில்ல. அப்போது இதில் கிரேவி பண்ண முடியும். இதில் வந்து நாம் கரீஸ், அதாவது பொரியல், கூட்டு இந்த மாதிரி பண்ண முடியும். இன்னும் சில நிறுவனங்கள் எங்கள்கிட்ட வெண்பொங்கல், தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டு அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான வரவேற்புகள் ஒரு பக்கம் நம்ம உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாடு வாழக்கூடிய நம்ம இந்தியர்கள் வந்து நம்ம உணவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர்டு ஃபுட்டாக நம்மளுடைய டேஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஈவன் ஒரு வத்த குழம்பு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைச்சா கூட ஒரு ஒயிட் ரைஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு குக்கரில் வச்சு சாதம் அந்த பேச்சுலர் இல்லைன்னா வெளிநாடு வாழ்நபர் அவர் பண்ணிவிடுவார். டக்குன்னு ஒரு பேக் எடுத்து ஒரு வத்தக்குழம்போ சாம்பாரோ கூட்டோ ஈவன் வெண்பொங்கலை திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரிட்டார்ட் ப்ராசஸிங்க்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதில் அடிஷ்னல் விஷயம் என்னென்னா உணவை நம்ம கெமிக்கல் மூலமாக ப்ரிசர்வ் பண்ணலை. இதை சாப்பிட்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் பின் விளைவுகள் நமக்கு ஏற்படுறதில்ல. அப்போது இந்த உணவு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு. என்னுடைய டேஸ்ட் பட்ஸை இது ஃபுல்ஃபில் பண்ணுது. இதுக்கு பிஸ்னஸ் வாய்ப்புகள் அதிகம். இந்த உணவு வந்து கெட்டு போகிறது கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே நான் மெயின்டைன் பண்ண முடியும். இது ஆங்கிலத்தை சொல்லணும்னா இன்வென்டரி காஸ்ட் வந்து ரொம்ப மினிமம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவோ ஃப்ரீசரில் வைக்கவோ அவசியம் இல்லை. நாம் இந்த ரிட்டார்ட் ப்ராசஸிங் பண்ணிவிட்டு அந்த பேக்கை ரூம் டெம்பரேச்சர் நம்ம வெளியில் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயே. அப்போது இதோட இன்வென்டரி காஸ்ட்டு கம்மின்றது தான் இதோட சிறப்பு. இதோட லைஃப் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 6 மாதம் நம்ம இதோட லைஃப்னு சொல்ல முடியும், மேக்ஸிமம் 1 இயர். அப்போது இவ்வளவு ஒரு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த உணவுகளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நிறைய நிறுவனங்கள் இதில் வந்து ஆராய்ச்சிகளை முடுக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நமக்கு நேரம் கிடையாது. ஆனால் நாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் சாப்பிடணும், நம்ம டேஸ்ட் பட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சரை 100 டிகிரி அதிகமாக இதை கொண்டு போகிறதுனால அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ், அதாவது நுண்ணூட்டச்சத்துக்களில் கொஞ்சம் குறைவு இருக்கும் அப்படின்றது வந்து இது ஒரு ப்ரூவன் சயின்ஸு. இருந்தாலும் நமக்கு வந்து காலம் கருதி இடத்தான் செய்யின் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நமக்கு காலம் கருதி அந்த நேரத்துக்கு தேவையை இது ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால இதுக்கான வாய்ப்புகள் இந்த வெப்ப முறையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது தொழில் தொடங்க விருப்பமுள்ள நபர்கள் இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை, புதுமையான தொழில்நுட்பங்களை எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக அமையும். என்ன பட்டக்கா, உணவுத்துறையில் சுயதொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் என் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? எப்படி சொன்னாங்க? முத்தழகு ரொம்பவே அருமையா புரியும்படி சொல்லிவிட்டாங்க. உணவு சார்ந்த தொழிலுக்கு இந்த காலத்துல அதிக வரவேற்பு இருக்கிறதுனால அந்த தொழிலை நாம தொடங்கினா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் போல இருக்கே. இந்த அவசரமான உலகத்துல நம்மளோட தேவைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தரமான உணவுப் பொருளா இருந்தா எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்கக்கா. அந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி உணவுத்துறையில நடந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த உணவுத்துறையில என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னு தெளிவா புரிய வச்சுட்டாரு. அதான் சொன்னாரே, மசாலா பொருள் தயாரித்து விற்கலாம், மாவரைச்சி விற்கலாம். இப்படி பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த தொழிலே நாம் ஆரம்பிச்சோன்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக தான் இருக்கும்னு நல்லாவே புரிய வச்சுட்டாரு. அப்புறம் என்னக்கா, அண்ணங்கிட்ட சொல்லி தம்பி மணிக்கு சீக்கிரமாவே தொழில் தொடங்க ஏற்பாடு பண்ணி விட்டுருங்க. நல்லது முத்தழகு.
சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம். சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம். பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. மைதா நீ கிளையா தேடி உண்ண சுவைதா. சேமியா நூடில்ஸ் ரவை மைதா நீ கிளையா தேடி உண்ண சுவைதா. சுண்ணாம்பு புரதம் இரும்பு பி உயிர் சத்து நிறைய இதில் தான். சுண்ணாம்பு புரதம் இரும்பு பி உயிர் சத்து நிறைய இதில் தான். பி உயிர் சத்து நிறைய இதில் தான். சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம். பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கர்ப்பிணிகளும் இதய நோய்வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும். பாலூட்டும் தாய்மாரும் கர்ப்பிணிகளும் இதய நோய்வாட்டும் பெரியோர் உடல் பெருத்தவர்களும். நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். நீரிழிவு நோய் பிடித்து வாடுவோர்களும் எந்த நாளும் இந்த கோதுமையில் நாடுவார் நலம். சப்பாத்தி ரொட்டி அல்வா உப்புமா பூரி எல்லாம். பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. நார்ச்சத்து நிறைஞ்சது கோதுமை மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. நார்ச்சத்து நிறைஞ்சது கோதுமை மலச்சிக்கலை போக்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. கலோரி கொடுப்பது கோதுமை நாம் மலிவாக வாங்குவது கோதுமை. சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம். சப்பாத்தி ரொட்டி அல்வா பிஸ்கட் உப்புமா பூரி எல்லாம். பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதில் வை. கோதுமை மனதில் வை, கோதுமை மனதில் வை. அடுத்து வருவது வேளாண் செய்திகள். பழப்பயிர் சாகுபடியில் அங்கக உத்திகள். அங்கக பழ சாகுபடி என்பது இக்காலத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதனுடைய அடிப்படை கருத்து வளமான மண், பயிர், ஆரோக்கியமான உணவு மற்றும் வாழ்வாகும். அங்கக பழ சாகுபடியில் இயற்கை உரங்களான பசுந்தாள் உரம், தொழு உரம், உயிர் உரம், மண்புழு உரம் மற்றும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான அமுத கரைசல், தேங்காய்பால் கரைசல், பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மண்புழு வடிநீர், முட்டை, அமினோ அமிலம், மீன் அமினோ அமிலம், திறன்மிகு நுண்ணுயிர் கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம். மேலும் பயிர் சுழற்சி, கலப்பு பயிர், ஊடு பயிர், பல்வகை பயிர் ஆகியவற்றை பின்பற்றலாம். பூச்சி விரட்டி, மூடாக்கு, உயிரி பூச்சி தெளிப்பான்களான புகையிலை கரைசல், 3G கரைசல், 5 இலை கரைசல் போன்றவற்றை பயன்படுத்தலாம்.
பழப்பயிர்களான மா, கொய்யா, வாழை, சீதா, பலா, அத்தி, திராட்சை, மாதுளை போன்ற பழங்களை பொதுவாகவே சில விவசாயிகள் இயற்கை முறையில் சாகுபடி செய்து அதிக விளைச்சல் மற்றும் லாபத்தை ஈட்டியுள்ளனர். இன்றைய சூழலில் அங்கக பழ சாகுபடியில் இயற்கையாக நிகழும் உயிரியல் செயல்முறைகளை அடிப்படையாக கொண்டு பாரம்பரிய விவசாய நடைமுறைகளுடன் நவீன தொழில்நுட்பங்களை இணைத்து அதிக லாபம் பெறுகின்றனர். இந்த அங்கக பழ உற்பத்தியின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நஞ்சற்ற பழங்களை உற்பத்தி செய்ய இயலும். நீண்ட காலத்திற்கு பழ உற்பத்தியில் நிலைத்தன்மை பெற முடியும். உற்பத்தியில் தன்னிறைவு அடைய முடியும். இது மண் வளத்தை அதிகரிக்கும். மண்ணின் உயிர் மற்றும் இயற்பியல் வேதியியல் பண்புகள் மேம்படும். வெளியிலிருந்து இடுபொருட்களை தவிர்ப்பதால் செலவு குறையும். லாபம் அதிகம் கிடைக்கும். தோட்டத்திலிருந்து கிடைக்கும் ஆதாரங்களை பெரும்பாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். அங்கக வேளாண்மை மூலம் நன்மை தரும் பூச்சிகளான ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரித்து அதன் மூலம் பழ மரங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். அங்கக பழ சாகுபடியில் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு நிலையான லாபம் ஈட்டலாம். மனித ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் நல்லது. இயற்கை திரவ உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். ஜீவாமிர்தம் ரசாயன உரங்களுக்கு மாறாக ஒரு சிறந்த இயற்கை உரம் ஜீவாமிர்தம் மற்றும் கன ஜீவாமிர்தம் ஆகும். இது மரங்களுக்கு தேவையான இயற்கை கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் மற்றும் பல ஊட்டச்சத்துக்களை அளிக்கும். மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் அளவை அதிகரித்து வளத்தை பெருக்கி உயிர்களின் வளர்ச்சிக்கு உதவும். இதனை நீர்ப்பாசனத்தின் வழியாக மரங்களுக்கு அளிக்கலாம். 15 நாட்களுக்கு ஒரு முறை 200 லிட்டர் ஜீவாமிர்தத்தை நீர் வழியாக ஒரு ஏக்கரில் உள்ள பயிர்களுக்கு அளிக்கலாம். பிஜாமிர்தம் அங்கக விவசாய முறைக்கு மிகவும் உகந்தது. எலுமிச்சை, பப்பாளி போன்ற பழ விதைகளையும் நாற்றுகளையும் நேர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இளம் வேர்களை பூஞ்சை நோயிலிருந்து பாதுகாக்கும். விதைகளை நடுவதற்கு முன்பாக இந்த பிஜாமிர்தத்தில் கலந்து நன்கு உலர்த்தி நடவு செய்தால் நன்கு முளைக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை 3% இலை வழியாக அளிக்க வேண்டும். அடுத்ததாக பஞ்சகாவியாவில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் வளர்ச்சி ஹார்மோன்களான இண்டோல் அசிட்டிக் அமிலம், ஜிப்ரலிக் அமிலமும் உள்ளன. பஞ்சகாவியா பழ மரங்களின் வளர்ச்சிக்கும் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதற்கும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பழ சாகுபடியில் பஞ்சகாவியாவின் நன்மை மற்றும் விளைவுகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மாவில் அதிக மலர்கள் மற்றும் காய்க்கும் தன்மையை அதிகரிக்கும். பஞ்சகாவியா உபயோகித்த பழமரங்களில் இருந்து அறுவடை செய்த மாம்பழத்தை சாதாரண வெப்பநிலையில் சேமிக்க இயலும். மாம்பழத்தின் சுவை மற்றும் நறுமணம் அதிகரிக்கும். எலுமிச்சையில் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து பூக்கும். பழங்கள் பெரியதாகவும் அதிக நறுமணத்துடனும் இருக்கும். பழத்தின் சேமிப்பு காலம் நீட்டிக்கப்படுகிறது. கொய்யாவில் பழங்கள் ஒரே மாதிரியான அளவுகளுடன் தரமானதாக இருக்கும். பழங்களின் இனிப்பு சுவையை அதிகரிக்கும். வாழையில் பாசன நீரின் வாயிலாக பஞ்சகாவியாவை அளிக்கலாம். வாழைத்தாரின் கடைசி சீப்பு வந்தவுடன் முனையில் உள்ள ஆண் மொட்டை அகற்றி 3% பஞ்சகாவியா கரைசலை வாழைத்தாரின் முனையில் கட்டினால் தாரின் அளவு சீராக இருக்கும். மேலும் ஒரு மாதத்திற்கு முன்பே அறுவடைக்கு வந்துவிடும். பழங்களின் அளவு தாரின் மேலிருந்து கீழ்வரை ஒரே மாதிரி இருக்கும். மேலும் நறுமணத்துடன் மிகவும் சுவையாகவும் இருக்கும். பஞ்சகாவியா அனைத்து பழமரங்களுக்கும் 30% அளவில் இலை வழியாக தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. அம்ரித் பானி இது ஒரு இயற்கை திரவ உரமாகும். பஞ்சகாவியாவை போலவே அம்ரித் பானியும் மண்ணின் வளத்தை மேம்படுத்த பயன்படுகிறது. பொதுவாக அம்ரித் பானி இலையின் மீது தெளிக்கப்படுகிறது. அடுத்தது ஹோமோ அங்கக வேளாண்மை. பண்டைய விஞ்ஞானம் ஹோமோதெரபியின் மூலம் தாவரங்கள் மற்றும் மண்ணுக்கு 75%க்கும் அதிகமான ஊட்டச்சத்து வளிமண்டலத்தின் வழியாக கிடைக்கிறது என்று கூறுகிறது. இதில் வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துவதற்காகவும் பிரத்யேகமான ஹோமம் வளர்க்கப்படும் போது இதனால் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. தினமும் 2 முறை அக்னிஹோத்ரா குடிலில் செய்ய வேண்டும். இதற்கு நெய் மற்றும் பசுவின் சாணத்தை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும். அக்னிஹோத்ரா பிரமிட் என்பது உயிர் தடுப்பு ஆற்றலை உருவாக்கும்.
அங்கக தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாழைப்பழத்தை எளிதில் பழுக்க வைக்க வேப்ப இலைகளை பழுக்க வைக்கும் பாத்திரத்தில் வைத்து மூடி வைத்தால் பழுத்துவிடும். இலைப்புள்ளி நோய்களை கட்டுப்படுத்த நீர்த்த புகையிலை இலைச்சாறு தெளிக்க வேண்டும். வாழை கட்டைகளை அல்லது கன்றுகளை 1 லிட்டர் வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து அதில் சிறிது நேரம் ஊற வைத்து நடவு செய்தால் வேர் மற்றும் கிழங்கு அழுகலை தடுக்கலாம். வாழையில் நல்ல விளைச்சலுக்கு நிலக்கடலை புண்ணாக்கு பயன்படுத்தலாம். வாழைப்பழத்தை சேமித்து வைக்கும் போது பழ அழுகலை கட்டுப்படுத்த வாழை சீப்பின் தண்டு பகுதியை 10% துளசி இலை சாறு அல்லது 1% வேப்பெண்ணெய் கரைசலில் நனைத்து சேமிக்க வேண்டும். வாழையில் காற்றினால் ஏற்படும் சேதத்தை தடுக்க அகத்தி மரங்களை வாழை வயல்களை சுற்றி தடுப்பு பயிராக அமைக்கலாம். அடுத்ததாக தத்துப்பூச்சியினை கட்டுப்படுத்த வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம். தேனீக்களை ஈர்த்து மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தவும் பழ உற்பத்தியை அதிகரிக்கவும் மாமரங்களுக்கு இடையில் சூரியகாந்தியை பயிரிடலாம். மாங்கனியை எளிதில் பழுக்க வைக்க ஆவாரம் செடியின் கிளைகளை தரையில் பரப்பி அதில் மாங்காயை வைத்து பின்பு அதற்கு மேல் மறுபடியும் ஆவாரம் செடியின் கிளைகளை வைக்கலாம். அடுத்ததாக திராட்சை. கடலை புண்ணாக்கை தண்ணீரில் ஊற வைத்து அதனை தண்ணீரில் கலந்து ஒரு குழிக்கு 1 வாளி ஊற்றினால் பழங்களின் தரம் மற்றும் விளைச்சல் நன்றாக இருக்கும். கொய்யாவில் எருக்கு இலை 2 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 3 கிலோ, இவ்விரண்டையும் 20 லிட்டர் தண்ணீரில் நன்கு ஊற வைத்து அந்த கரைசலை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஏக்கருக்கு தெளித்து வந்தால் கொய்யாவில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக கொடை ஆரஞ்சு. கற்றாழை செடிகளை சிறு துண்டுகளாக வெட்டி பூக்கும் போது மரத்தை சுற்றி 2 அடி சுற்றளவிற்கு பரப்பினால் பூஞ்சை நோயை கட்டுப்படுத்தலாம். ஆரஞ்சு விதைகளை சாம்பலில் கலந்து நடவு செய்து எறும்பு தாக்குதலை தவிர்க்கலாம். உணவு உத்தரவாதத்தை உறுதி செய்யவும் நஞ்சில்லா உணவு உற்பத்திக்கும் நோயில்லா மனித சமுதாயத்தை அமைத்திடவும் வளமான மண்ணையும் சூழலையும் ஏற்படுத்துவதற்கும் அங்கக பழ சாகுபடி காலத்தின் கட்டாயமாகும். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பண்ணையில் தழைச்சத்து உரச்செலவை பாதிக்கு பாதியாய் குறைத்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாப்பு பலன் தந்திடுமே. பயிர் வளர்ச்சியில் பூச்சி தாக்காம பாதுகாத்து பலன் தந்திடுமே. மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி பி. சண்முகப்பிரியா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம். நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம். அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.